வணக்கம். இது கும்பகோணம் பக்கத்தில் மேல கபிஸ்தலம் அப்படிங்கிற இடத்துல நம்ம போட்டு கொடுத்துருக்கிற ஒரு 5 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இந்த கஸ்டமருக்கு ஏற்கனவே நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சோலார் போட்டு கொடுத்துருந்தோம். கடைக்கு ஆஃப் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஆன் கிரிட் சிஸ்டம் செட் பண்ணி டே டைமில் மட்டும் ஃபுல்லாக ஏசி ரன் ஆகிற மாதிரி ஒரு 0 எக்ஸ்போர்ட் டிவைஸ் போட்டு எக்ஸ்போர்ட் ஆகாமல் நம்ம டைரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அதோட தொடர்ச்சியாக அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால இப்போ வீடு முழுமைக்கும் சோலார் போடுற மாதிரி ஒரு 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் சப்சிடி திட்டத்தில் பண்ணி கொடுத்தோம். இதுக்கு 78,000 மானியம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு லோன் நம்ம பண்ணி கொடுக்க அப்ரோச் பண்ணும்போது 60 வயசுக்கு மேலே இருந்தால் பேங்க்கில் இந்த சோலார் ஸ்கீமுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. 59 வயசு வரைக்கும் நமக்கு லோன் எலிஜிபிள் இருக்குது. அதுக்கப்புறம் 3 வருஷம் லோன் கட்டும்போது 62 வயசு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதே பேங்க்கில் இருந்த டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு சோலார் போட்டுட்டாங்க. இந்த மாதிரி சோலார் போடும்போது நமக்கு அந்த டெபாசிட்டில் வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமான வருமானம் கிடைக்கும். எலக்ட்ரிசிட்டி பில்லு நம்ம கட்டும்போது நமக்கு கிட்டத்தட்ட நம்ம இதில் செய்கிற முதலீடு ஒரு 30% இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும். அந்தளவுக்கு நமக்கு மின்சார கட்டணத்தை குறைச்சி கொடுக்கும். நம்ம வீட்டில் இப்போ 4 ஏசி போட்டால் கூட இந்த 5 கிலோவாட் சிஸ்டத்துலேருந்து உங்களுக்கு ஆவரேஜாக ஒவ்வொரு ஏசி 4 மணி நேரம் 5 மணி நேரம் யூஸ் பண்ணுறதா வச்சா கூட ஒரு 20 யூனிட்டு உங்களுக்கு தேவைப்படும். இந்த 5 கிலோவாட்லேருந்து 25 யூனிட் உற்பத்தி ஆகுது. வீட்டோட மற்ற மின் சுமைகளையும் சேர்த்து நமக்கு 4 ஏசி யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு சோலார்லேருந்து ஃபுல்லாக வரக்கூடிய யூனிட் பில்லை 0 ஆக்கி விட்டுருது. ஏற்கனவே இந்த வீட்டில் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேட்ரி இருந்தது. அதுக்கு ஆஃப் கிரிட் சிஸ்டம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சோலார் வாட்டர் ஹீட்ரு ரெடி பண்ணியிருந்தது. அதே வீட்டில் இப்போ ஃபுல்லாக வீடு முழுமைக்கும் சோலார் போட்டு கொடுக்குறோம். ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, அந்த சோலாரில் வரக்கூடிய பலனை அவங்க தெரிஞ்சதுனால தான் அடுத்தடுத்து அதில் முதலீடு செய்கிறாங்க. அதனால் சோலார் பற்றி சந்தேகம் உங்களுக்கு எது இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக சோலாரில் முதலீடு செய்யலாம். இன்றைக்கி தேவைக்கு ஒரு சராசரியான குடும்பமாக இருக்குது, நம்ம 3,000 4,000 5,000 நம்ம கரண்ட் பில் கட்டுறோம் அப்படின்னா இதுக்கு நல்ல ஒரு அருமையான காலம் இது. நீங்கள் உங்கள் கையில் ஒரு 10,000 20,000 இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம வங்கி கடன் வாங்கி கொடுத்து உங்களுக்கு அதில் சப்சிடியும் வாங்கி கொடுத்து எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் பண்ணுறோம். இப்போ தமிழ்நாடு முழுமைக்கும் ஒவ்வொரு வங்கியையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வெண்டார் இது மாதிரி சோலார் விற்பனையாளர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தி வங்கியிலேருந்து என்னென்ன திட்டங்களை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கியிலேருந்து அறிவுறுத்தியிருக்காங்க. அதனால் எல்லா வங்கிகளுமே தனிப்பட்ட முறையில் எங்களை மாதிரி விற்பனையாளர்களை கூப்பிட்டு நீங்கள் வாடிக்கையாளர்கள் இந்த மாதிரி வசதிகள் எங்கள் வங்கியில் இருக்குது அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இது மாதிரி தமிழ்நாடு முழுமைக்குமே இந்த சோலாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான முழு முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஈபியில் இருக்க அதிகாரிகளுக்கும் அவ்வப்போது வாராந்திர கூட்டம் நடத்துகிறாங்க. ஆய்வு கூட்டம் நடத்தி சோலாருக்கு வரக்கூடிய விண்ணப்பங்களை நீங்கள் கொஞ்சம் விரைந்து முடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பலவிதமான நடைமுறை சிக்கல்கள் இருக்குது, பலவிதமான நெருக்கடியான வேலைகள் இருக்கும். இருந்தாலும் சோலாருக்கு முன்னுரிமை கொடுத்து சீக்கிரமாக முடித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் 95% எல்லா ஈபி அலுவலகங்கள்லேயும் உடனுக்குடனே 2 நாள்லலாம் மீட்ரு வைக்கிற கோயில்பட்டியில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 நாளில் மீட்ரு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஒரு சில இடங்களில் மீட்டர் கிடைக்காதனால அல்லது நடைமுறையில் இருக்கிற சிக்கல்கள்னால அல்லது போதிய தகவல் அந்த ஏஇக்கு போய் சேராதனால கொஞ்சம் தாமதமாகுது. ஒரு 10 நாள் வரைக்கும் ஆகுது. அதுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே வச்சு கொடுத்துட்றாங்க. இப்போ எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல ஏஇக்கு சரியான தகவல் இல்லைன்னா நாங்கள் தமிழ்நாடு சோலார் இன்ஸ்டாலர் அசோசியேஷனில் இருக்கோம். அதனால் உடனடியாக அதற்கான ஆவணங்களை வாங்கி கொடுத்து உடனே அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க அதை ஏற்றுக்கிட்டு உடனடியாக நெட் மீட்டர் வைக்கிறதுக்கான எல்லா விதமான வேலைகளையும் அவங்க செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு விரைந்து சோலாருக்குரிய நெட் மீட்டர் கிடச்சிருது. அதுக்குரிய சப்சிடி ஸ்கீமில் நம்ம செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுக்குறோம். 95% கஸ்டமர்களுக்கு உடனே முடிஞ்சிடுது. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா ஒரு சில வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் சில நடைமுறை சிக்கல்கள் காரணமாக 1 மாதம் வரைக்கும் இந்த நெட் மீட்டர் வைக்கிறது சப்சிடி ப்ராசஸ்லாம் ஆகுது. மற்றபடி எல்லா இடங்கள்லையுமே
அருமையாக வேலை முடியுது. அதனால் நீங்கள் தைரியமாக சோலாருக்கு வரலாம். உங்களுடைய கரண்ட்டு பில்லு ரூ. 2000 மேலே இருக்குது. நான் வந்து இன்னொரு ஏசி வாங்க போகிறேன். நான் ரூ. 3500 மேலே பில்லு வரும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் தைரியமாக சோலார் போட்டுக்கலாம். உங்களுடைய கரண்ட்டு பில்லு வெறும் ரூ. 250 தான் வரும். அதனால் இது ஒரு அருமையான காலம், பயன்படுத்திக்கங்க.